நண்பர்களே வணக்கம். நான் தான் உங்கள் ஃபேஸ்புக் சரவணன். நம்ம வாஷிங் மிஷின் அது செவி வாஷிங் மிஷினு. இதுக்குள்ளே வந்து ஓடும்போது டபுக்கு டபுக்குன்னு சத்தம் வந்துக்கிட்டே இருக்குது. உள்ளே காசு வந்துக்கிச்சா என்னான்னு தெரியல, அழுக்கு வேற நிறையா இருக்குது. அதனால் இதை வந்து நாம்ளே க்ளீன் பண்ண போகிறோம். சர்வீஸ் பண்ணுறதுக்கு கூப்பிட்டா 500 ரூபா கேட்பாங்க. நம்ம வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்கிறதுனால இதை நாம்ளே சரி பண்ண போகிறோம். எப்படி சரி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இது வந்து வால்பூல் வாஷிங் மிஷின், செவி வாஷிங் மிஷினு. இதுக்கு முன்னே நானே ஒரு தடவை க்ளீன் பண்ணியிருக்கேன். நம்ம ஜோப்பில் இருக்கிற காசு ஏதோ ஒன்று இதில் உள்ள விழுந்துச்சுன்னா போய் மாட்டிக்கும். அதனால தான் சுற்றும் போது டபுக்கு டபுக்குன்னு சத்தம் வரும். இப்போ சரி பண்ண போனால் எப்படி சரி பண்ணுறோங்கிறத பார்க்கலாம். வாங்க எப்படி கழட்டுறோங்கிறதையும் பார்க்கலாம். நண்பர்களே தான் இந்த மூடியை வந்து முதல் கழட்டணும். கழட்டிட்டா தனியாக வந்துடும். அப்புறம் நாம் இந்த திருப்படி மூலியமாக இந்த ஸ்க்ரூவை கழட்டணும். ஒவ்வொரு ஸ்க்ரூ டைட்டாக இருக்கும், பார்த்து கழட்டிக்கோங்க. இதை வந்து இப்படி கழட்டணும். வேறு நண்பரே, இந்த கயிறை வந்து இதில் இப்படி மாட்டணும். சுற்றியும் இப்படி மாட்டிக்கணும். மாட்டி அடியில் போய் கவர் அளவுக்கு பண்ணிக்கணும். அப்படி பண்ணால் தான் வந்து இதை இழுக்க முடியும். இப்படி மாட்டி இப்படி எடுத்து இது வந்து உள்ளே போய் மாட்டிக்கணும். இதுக்கு அடியில் இந்த பாருங்க வந்துருச்சு. இப்படி இழுக்கணும். மெதுவாக ஆட்டி ஆட்டி எடுக்கணும். இல்லைன்னா கவர் பிச்சு போயிடும், உள்ளே தான் இருக்கும். சிரமமாக தான் இருக்கும். ஆட்டி 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 எடுக்கணும். பாருங்கள் எவ்வளோ அழுக்கு பார்த்தீங்களா? இந்த மூடியில் பாருங்கள் எவ்வளோ அழுக்கு. இப்போ நம்ம சுத்தம் பண்ண போகிறதெல்லாம் கழுகி நல்லா சுத்தமாக கழுவி போட போகிறோம். இதில் ஏதோ மாட்டிகிட்டு இருக்கும், அதனால தான் சத்தம் வந்திருக்கும். பாருங்கள் கச்சாலையெல்லாம் இருக்குது. ஆனால் காசு எதுவும் இல்லை. சத்தம் எப்படி வருதுன்னு தெரில. எல்லாம் கழுவி போட போகிறோம். இப்போ நண்பர்களே, வந்து இதை மாற்றணும். இதுதான் வந்து அழுக்கு ஃபில்டர் பண்ணுறது. இந்த இடத்துல துணி இருக்கும், அதை நாங்கள் மாட்டுறதில்ல, பிச்சு போயிடுங்கிறதுனால இதை மாட்டணும். கரெக்டாக அந்த காடியில் ஃபிட் பண்ணி மாட்டணும். அப்போ மாற்றி நல்லா உள்ளே தள்ளணும். கழனிட்டு வராத அளவுக்கு ஃபிட் ஆகிடுச்சு. உள்ளே மாட்டியாச்சு. இப்போ வந்து அந்த பேரிங்க்கு வந்து நம்ம கொஞ்சம் கிரீஸ் வைக்கணும். இந்த கிரீஸ் கொஞ்சம் வச்சோம்னா நல்லா சுத்தம். பேரிங்க்கு கொஞ்சம் வைக்கலாம். இப்படி வந்து இதிலே ஃபிட் பண்ண போகிறோம். நான் கழட்டும் போது பார்த்தோம்ல, அதே மாதிரி இப்போ வந்து இதில் ஃபிட் பண்ண போகிறோம். வச்சு அழுத்தி வர போகிறோம். உட்காந்துக்குச்சு. இதுக்கும் கிரீஸ் வைக்கிறதுனா வைக்கலாம், வேணான்னா விட்டுடலாம். போட்டு நல்லா டைட் வச்சிடணும். வாஷிங் மிஷினை சுத்தம் பண்ணி எல்லாம் கழுவி போட்டாச்சு. நீங்களே பார்த்தீங்க. இப்போ சத்தம் வருதான்னு பார்க்கலாம். முன்ன வந்தாலும் சத்தம் வரல. தண்ணி ஊற்றினா சரியாக போயிடும். அவ்வளோதான் நமக்கு அழுக்கு க்ளீன் பண்ணுறது, வேறு ஒன்றும் இல்லைங்க. நன்றி, வணக்கம். நான் உங்கள் ஃபேஸ்புக் சரவணன். மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாடா.